அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது அமலா யோகம். யோகம் நிறைய இருக்குதுங்க, 1000க்கும் மேற்பட்ட யோகங்கள் இருக்குது. இதில் அமல யோகம் அப்படின்னு என்ன தெரியுமா? தொழில் சம்பந்தப்பட்ட யோகம். தொழில் சம்பந்தப்பட்ட யோகம் சொல்லுவாங்க. அதாவது 10ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், தொழில் ரீதியாக இவன் நல்லா இருப்பாங்களா, தொழில் இவருக்கு வளர்ச்சி அடையுமா இல்லையா அப்படிங்கிற பார்க்கறதுக்கு நேராக ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அவர் சுபகிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பாவகிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அவருடைய திசை புத்தி காலங்களில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட அவர் வளர்ச்சி நோக்கி போகிறது அந்த தசாபுத்தி காலங்களில் நீ கண்கூட பார்க்க முடியும். அதனால் 10ஆம் இடம் வெறுமனே இருக்காம ஏதாவது ஒரு கிரகம் உள்ள ஜாதகமாக இருந்துச்சுன்னா அது நல்லபடியான ஒரு முறையில் வளர்ச்சி ஆகும். இதே பாருங்கள், இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அதாவது 1, 5, 9 அல்லது கேந்திரம் திரிகோணம் ரெண்டே வச்சுக்கோங்களேன். கேந்திரம் திரிகோணத்தினுடைய சாரம் வாங்கி நட்சத்திரம் வாங்கி இருந்துச்சுன்னா அது நல்ல வளர்ச்சி, அதிமிதமான வளர்ச்சி ஏற்படுத்துங்க. இதே 6, 8, 12 மறைவு பாதகாதிபதி இந்த மாதிரி நட்சத்திரம் வாங்கினாலும் வளர்ச்சி ஆகுது, ஆகாமல் இல்லை, கண்டிப்பாக வளர்ச்சி ஆகுது. தேவைக்கேற்ப, அதாவது என்னென்ன தேவையோ ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல டெவலப் ஆகாமல் இருந்தால் கூட ஓரளவுக்கு டெவலப் ஆகிற அமைப்பு அந்த இருக்குது. அதனால் அமலா யோகங்கிறது இப்படி தான் இருக்கும். அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 10ஆம் இடத்துல நமக்கு என்ன கிரகம் இருக்குது, அந்த திசா புத்தி எப்போ வருது அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள்.